வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் இந்த மாதம் ஏன்னா மாதத்துக்கு ஒன்று தான் யூசுவலி இந்த செக்மெண்ட்டில் நம்ம பண்ணுறோம். ஸோ ரியலி லேட் ரிவ்யூவில் இந்த மாதம் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இன்ஸ்டா ரீல்ஸ் பூரா தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி தான் எல்லா அப்டேட்ஸு, நியூஸு, நிறைய பேர் தியேட்டரில் ஆடி பாடி கொண்டாடி போடுற வீடியோஸ் எல்லாமே. நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்த படம். அந்த டைமே பயங்கரமாக ரசித்த ஒரு படம். இன்ஃபேக்ட் படம் வந்த அந்த டைமில் கேசட்டை வாங்கி தேயின்னு தேய்ச்ச ஒரு படம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச படம். ரியலி லேட் ரிவ்யூவில் நான் பேச போகிற படத்தின் பெயர் படையப்பா. நானும் ரொம்ப நேரம் யோசித்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் படையப்பாவை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு சரி ஓகே இசையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கேசட் பயங்கரமாக தேய்ச்சேன்னு சொன்னால அது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய தீம்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர்க்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பேசிகிட்டே இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், நான் கான்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே வரக்கூடிய ரஹ்மான் அவர்களுடைய ஒரு ஸ்கோர் எப்படி இருந்துச்சு, பயங்கரமாக நான் ரசித்த விஷயங்கள்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது கோர்வையாக மற்ற விஷயங்களெல்லாம் பேச அனுமதிக்காது த்ரூ அவுட் திஸ் ரிவ்யூன்னு தோணுச்சு. அதனால் முதல்ல இசையை பற்றி பேசி முடிச்சிருவேன்னு நினச்சேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? பாடல்கள்லேருந்து ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு? மறக்க முடியாத பாட்டு ஒன்றுமே இருக்கிற 5 பாட்டுமே. அந்த 5 பாட்டில் எடுத்த உடனேவே அஃப்கோர்ஸ் என் பேர் படையப்பா. அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு பர்கஷன்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டில் எஸ்பிபி அவர்களுடைய ஒரு குரலாக இருக்கட்டும், இல்லை அதில் ஜென்ரலாக நம்ம எதிர்பார்ப்போம்ல, இவருடைய ஒரு பாட்டுடைய ஒரு ஓப்பனிங் சாங் அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை முக்கியம் அப்படின்றதாக இருக்கட்டும். பட் அதை தாண்டி மவுத் ஆர்கனை இந்த பாட்டுக்குள்ளே எப்படி பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இந்த பாட்டுக்கு அடுத்து இந்த படம் குரோனாலாஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னா அடுத்து வர்றது மின்சாரப்பூவே. மின்சாரப்பூவே ப்ராப்ளி மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆஃப் த ஆல்பம் அப்படின்னு நினைக்கிறேன். மின்சாரப்பூவையோடைய ஒரு பாட்டில் லிரிக்ஸ் எவ்வளோ அழகானதாக இருக்கட்டும், எவ்வளோ தெளிவாக நமக்கு இந்த கதாபாத்திரங்களுடைய ஒரு மோட்டிவேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வைக்குது அப்படின்றத கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த நீலாம்பரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வரியை நம்ம கவனித்தாலே போதும். அந்த வரியை எழுதுனதுலேயே ஒரு பெரிய அழகு இருக்குன்னு நினைக்கலாம். எல்லாமே வா அப்படின்ற ஒரு எழுத்துலேருந்து எழுதப்பட்டிருக்கும். வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா அப்படின்ற ஒரு வழியாக நீலாம்பரியோடைய வைரமுத்து அவர்கள் நினைக்கிறேன் லிரிக்ஸ் எழுதுறவங்க. இந்த நீலாம்பரியோடைய ஒரு பிலீஃப் சிஸ்டம் என்ன, அவங்க எப்பேற்பட்ட பெண் அப்படின்றது இந்த ஒரு வரியை நீங்கள் கவனிச்சிங்கனாலே ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியலி அதாவது ஒரு 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 பேட்டில் மாதிரி ஒன்று போகுது. பேட்டில் வெறுமே அவங்க அவர் பாட யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவங்க 2 பேருமே அவங்களுடைய ஒரு ஆசைகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு என்னுடைய கணவன் என்னவாக இருக்கணும்னு அவங்க சொல்லுவதும், என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்கிறது இவர் சொல்லுவதும், இவர் நிராகரிப்பதும் அந்த பெண்ணை பயங்கர அப்சார்பிங்கான ஒரு சாங். கிரேட் ட்ராமா, கிரேட் என்டர்டெயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் இன்னொரு மெமரபிள் சாங். இந்த படத்தில் எல்லாமே மெமரபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இனிமேல் போட மாட்டேன், நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றி கொடி கட்டு இது வரைக்குமே பயங்கர மோட்டிவேஷன் இப்படிலாம் தேவைப்படும் பொழுது அடிக்கடி நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. அதில் தொடக்கூடிய பிச்சு, ஹை நோட்ஸ் எல்லாம் ரிடிகுலஸ். ஐ திங்க் பயங்கரமான ஒரு பாடகர் அப்படின்னு யாராவது காமிச்சிக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக என்னுடைய ரேஞ்ச் எந்த அளவுக்குன்னா இந்த பாட்டை யூஸ்வலி பாடுவாங்க. அதுக்கான அர்த்தமும் ஏன் அப்படின்ற நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பாட்டில் அஃப்கோர்ஸ் இதனுடைய எனர்ஜி, இதனுடைய கருத்து அதெல்லாம் தாண்டி இல்லை, எனக்கு இந்த படம் அமைக்கப்பட்ட விதத்திலேயே எனக்கு 1-2 விஷயங்கள் ரொம்ப ரசித்தேன் நான். அது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக நம்ம இவருடைய ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படங்களை எதிர்பார்க்குற மாதிரி, ஆமாம் இந்த ஒரு பாட்டின் வழியாக அவர் ஒரு பெரிய எழுச்சியை சந்தித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் அதை தாண்டி இது ஒரு லவ் ட்ரையாங்கிள் அப்படின்றத மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற வகையில் நீலாம்பரி அந்த இடத்துல வருவதாக இருக்கட்டும், சௌந்தர்யா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வசுந்தரா அவங்க வருவதாக இருக்கட்டும், இல்லை வெறும் ஒரு பாசிங் கிளான்ஸ் வழியாக படையப்பாவுடைய ஒரு தங்கச்சி சித்தாரா ப்ளே பண்ணுற அவங்க கேரக்டர், அவங்க ஒரு பார்வையிலேயே அவங்களுடைய ஒரு காதல் தோல்வியிலிருந்து அவங்க அடுத்த திருமணத்தை நோக்கி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது சின்ன ரொம்ப எக்கனாமிக்கலாக குட்டி இடங்கள் வழியாகவே இதெல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது இந்த பாட்டில். அடுத்த ஆல்பமில் 4வதாக சுற்றி வந்தீங்க கொஞ்சம் அண்டர் ரேட்டட்னு சொல்லாமான்னு தெரில. நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. பட் மற்ற பாட்டெல்லாம் பயங்கரமாக தெரிச்ச அளவுக்கு இந்த பாட்டு தெரிச்சுதான் எனக்கு தெரியல.
அகைன் எனக்கு எஸ்பிபி அவர்கள் இந்த இந்த பாட்டில் செய்யக்கூடிய ஒரு வேலை, அதில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்சீஃப் கம்யூனிகேட் பண்ணுவார்ல, ஒரு ரொமான்டிக் மிஸ்சீஃப். சத்தியமாக இவர் அளவுக்கு யார் பாடகராக அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஒரு வரி வரும், நான் மயங்கி 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 கிறங்காம மயக்கம் தெளிஞ்சு மயக்கம், அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணி சும்மா ஊறி ஊறி பாடிக்கிட்டு இருப்பார் அந்த பிட் எல்லாமே. எனக்கு ரொம்ப ஞாபகம், நான் ரொம்ப ரசித்தேன். கடைசியாக இந்த படத்தில் கிக்கு ஏறுது. அஃப்கோர்ஸ் யூஷுவலாக எதிர்பார்க்குறதால ஒரு படம் முடியுது, இந்த மாதிரி படம் அப்படின்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு பெப்பியாக, ஒரு அப்பீட்டாக ஒரு சாங் வருவது வழக்கம் அந்த டைமில். கிக்கு ஏறுதே பாட்டில் சும்மாவே பயங்கரமாக நம்ம கருத்து சொல்லுவோம் பாட்டு வழியாக. அதில் ஒரு மாதிரி போதையான பிறகு அந்த நிலையிலிருந்து பேசக்கூடிய ஒரு அறிவுரை, நிறத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோமா, முகத்தை தேர்ந்தெடுத்தோமா, நம்ம பிறப்பை தேர்ந்தெடுத்தோமா, இது எதுவுமே தேர்ந்தெடுக்காத போது நம்ம வாழ்க்கை மட்டும் தான் நம்ம கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கட்டும். எனக்கு அதில் இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு, வெறும் இது ஒரு பாட்டாக மட்டும் தனியாக ஒரு ட்ராக்காக மட்டும் வச்சு அதிலிருந்து கதைக்குள்ளே மூவ் ஆன் ஆகாமல், இந்த பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களையே வச்சு, அதன் பிறகு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே தான் சூர்ய பிரகாஷ் நாசர் கதாபாத்திரம் வந்து நீலாம்பரி கிட்ட எடுத்துகிட்டு போய், பாரு இவங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை வச்சே கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அந்த ஐடியா இல்லை. ஸோ இது எதுவுமே சும்மா ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக கதை கூட ஒன்றி வராமல் இருக்கணும்னு அவங்க நினைக்காதது, இதுக்குள்ளே போட்ட சின்ன சின்ன எஃபர்ட், இதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்டு ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், அவர் ஆட இவங்க பாட அப்படின்னு சொல்கிற மாதிரி, பாட்டு ஒரு பக்கம் அப்படின்னா ரஹ்மானுடைய ஒரு ஸ்கோர் இந்த படத்தில் மெமரபிள், அட்டர்லி மெமரபிள். எத்தனை விதமான தீம்ஸ் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். படையப்பாவுக்கு ஒரு தீமாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் படையப்பா தீம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தீமாக, காலம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு தீமாகவே இருக்குது. நீலாம்பரிக்கு தனியாக ஒரு தீம், இன்ஃபேக்ட் நீலாம்பரிக்கு ஒரு தீம் மட்டும் கிடையாது, நீலாம்பரிக்கு லவ்வுக்கு தனியாக ஒரு தீம் ஒன்று கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. மை ப்ராபப்ளி 2 ஃபேவரட் பிட்ஸ் ஆஃப் ஸ்கோர் இந்த படத்தில். வசுந்தரா கையை பிடிச்சிட்டு படையப்பா அங்கேருந்து அப்படி நடந்துட்டு, ஐ திங்க் படையப்பா லவ் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ட்ராக் பேர். கையை பிடிச்சிட்டு அவர் நடக்கும் பொழுது அந்த தீமை வந்து அழகாக ஆல்மோஸ்ட் அந்த கல்யாண பீட்ஸோடு சேர்த்து ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. பவர்ஃபுல். நடுவில் டக்குன்னு நீலாம்பரியோட முகம் வரும்போது ஒரு சின்ன ஒரு டீட்டூர் மாதிரி அந்த ஸ்கோரில் எடுத்து அவங்களுடைய ஒரு எமோஷனை காமிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணுற அந்த ஐடியாவாக இருக்கட்டும். இந்த படத்தினுடைய இன்னொரு அழகான ஒரு எக்கோ உண்டு. நரேட்டிவ்லி சொல்கிறேன் நான். எப்படி இந்த காட்சியில் அவர் வந்து வசுந்தரா கையை பிடிச்சிட்டு நீலாம்பரி முன்னாடியே கூட்டிகிட்டு போவாரோ, அதே போல் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு அவங்க மறுபடியும் சந்திக்கும்போது, அப்பாஸ் அவர் சந்துரு அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த சந்துரு கையவும் இதே போல் ஒரு கல்யாண மண்டபத்திலேருந்து அவர் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் இதே ஸ்கோர் ஒன்று வரும். மறுபடியும் இது நடக்கும். எத்தனை வருஷம் நடந்தாலும் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது போல் சர்டன் ரிலீஜியஸ் ஆங்கிள்லாம் இருக்குது இந்த படத்தில். அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த பிட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்னொரு மறக்க முடியாத ஒரு பிட் டக்குனு என் மனசுக்கு தோன்றது வந்து அந்த மறக்க முடியாத காட்சி. வயசான பிறகு இவங்க 2 பேருமே நீலாம்பரி வீட்டில் சந்திக்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குல்ல, அந்த ஊஞ்சல் சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க படிக்கட்டில் இருந்து மேலேருந்து இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதன்முறை அவளை சந்திக்கிறாங்க, அவளும் இவரை சந்திக்கிறாங்க அப்படின்னும்போது ராமன் அவர்கள் ஒரு வேலை ஒன்று பின்னாடி செஞ்சிருப்பார். இது ரொம்ப ஒரு மித்திக்கலான ஒரு ஐடியா இல்லை, நெரேட்டிவ்லி. ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் தாண்டி அவ்வளோ நீண்ட இடைவேளை பிறகு இந்த 2 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் மறுபடியும் சந்திக்கிறாங்கன்னா, அதுக்கு ஏற்ற மித்திக்கலான ஒரு ஸ்கோர் தான் பேக்ரவுண்ட்லேயும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த 2 மூமெண்ட்ஸ் எனக்கு சட்ட ஞாபகத்துக்கு வருது. பட் இது போல் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் பல மூமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ரசித்ததும் தாராளமாக காமெண்ட்ஸில் விடுங்க. சரி, இப்போது படையப்பாவுடைய கதைக்கு வருவோம். இந்த கதையில் 2 முக்கியமான குறிக்கோள்கள் உண்டு. ஒன்று வந்து எனக்கு பயங்கரமான உடன்பாடு இருக்கிற ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணுற அந்த 2 பேருக்குமே அதில் உடன்பாடு இருக்கணும். ஒரு ஒப்புதல் எல்லார் முன்னாடியுமே அவங்ககிட்டேருந்து நம்ம பெற வேண்டிய அவசியம் ஒன்று உண்டு. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது நடக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு ஐடியா, ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா. இந்த ஐடியா வந்து சும்மா மேலோட்டமாக சொல்கிற ஒரு ஐடியாவும் கிடையாது. இந்த ஐடியா வந்து கதையின் கருவிலேயே உட்காந்துருக்கு. அதிலிருந்து தான் பிரச்சனைகள்லாம் வருது. இன்ஃபேக்ட் அதிலிருந்து தான் மணிவண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கசப்பு உருவாகுது. அதிலிருந்து அவர் கோவம் வருது. என்ன இவனுங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொத்தை தார் வாத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு கோவம் அங்கேருந்து தான் வருது. நீலாம்பரி வயசான பிறகு அவங்க மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்த பிறகு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஐடியாவுமே இதை சார்ந்து தான் இருக்குது. ஆமாம்ல, இவங்க ரொம்ப தீவிரமாக இந்த கல்யாண விஷயத்தை பண்ணுவாங்க. ஸோ எல்லார் முன்னாடியுமே படைப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்கும் ஆல்மோஸ்ட் சாவடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஐடியாவாகவே இருக்கும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த குறிக்கோள் ரொம்ப அவசியமான இந்த படத்துக்கு. இதை தாண்டி 2வது குறிக்கோள் கொஞ்சம் அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சரியான பெண் யார் அப்படின்னு. இதில் எனக்கு சில மாற்று கருத்துக்கள் உண்டு.
ஆ இது வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு என்னன்னா, ஒரு சின்ன ஒரு அ அ டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு எதுல வரும் அப்டின்னா, நம்ம ரொம்ப அந்த காலத்துல எடுத்த ஒரு படத்த, இந்த காலத்து பார்வையின் வழியாக நம்ம விமர்சிக்கிறோமே அப்டின்ற ஒரு ஒரு வருத்தம் வரும். ஆனா, அந்த காலத்து படம்னு நம்ம சொன்னா கூட, அது இந்த காலம் வரைக்கும் ஒரு வீரியம் இருக்குல்ல. இன்னமுமே ஒரு பவர் இருக்கு, ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஸோ மேபி இத நம்ம பேசுவதும் கொஞ்சம் அவசியம் அப்டின்னு தான் நெனைக்கிறேன் நானு. அதனால தான் சொல்றேன். ஒரு பெண் வந்து அவ வந்து பவர் இருக்கக்கூடாது, அவளுக்கு ஒரு பெரிய கோவம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாலாம் இருக்குல்ல. அ அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெண் சார்ந்து மட்டும் இல்ல. யாரையுமே எதையுமே தப்பா பண்ணாங்கன்னால அது தப்பு தானே. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு பார்வையில நம்ம பார்க்கும்போது, அங்கங்க நம்ம அன்கம்ஃபர்டபுள் ஆகிக்கிட்டு தான் இருக்கோம்னு நெனைக்கிறேன். அதனால தான் படையப்பாவுக்கு ஆரம்பத்திலேயே ஏன் வசுந்தராவ புடிச்சிருக்கு, ஏன் நீலாம்பரிய புடிக்கல அப்படின்னா, இதுதான் ஒரு முக்கியமான காரணமாவே தெரியுது. ஏன்னா தான் நேசிக்கக்கூடிய, தான் விரும்பக்கூடிய, தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பெண்ணாக அவனுக்கு எந்த இடத்துலயுமே படையப்பாவுக்கு நீலாம்பரி அப்படி தோணல, தெரியல. இன்ஃபாக்ட் ஒரு இடத்துல அ நீலாம்பரி வந்து வசுந்தராவ அறையறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உட்காரும்போது சும்மா கண்ணு கூட படையப்பாவால பெருசா பார்க்க முடியல. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆ இ இந்த எனக்கு என்ன புடிச்சது இந்த படத்துல அப்டின்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப பாசிங்ல அழகாக பெரிய பெரிய வரிகள், வசனங்கள் தேவையில்லாம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது கே.எஸ். ரவிக்குமார் அவர்களால. இன்ஃபாக்ட் என் பேரு படையப்பா பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். படையப்பா வந்து வசுந்தராவ ரசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்த உடனே அவள சாத்விகத்த பார்த்த உடனே அப்படியே கைகூப்பி நிக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அதுபோல இது பல இடங்கள்ல நம்ம கவனிக்கலாம். கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாரு. வசுந்தரா வந்த உடனே சட்டுன்னு கண்ணாடிய எடுத்துருவாரு. உட்காந்துருப்பாரு. வசுந்தரா வந்த உடனே டக்குன்னு எழுந்து நின்றுவாரு. அ ஏன்னா அவருக்கு பாவம் பேச தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாரு வசுந்தரா கிட்ட. அது அது மட்டும் இல்ல. இன்ஃபாக்ட் அவருடைய தங்கச்சி நான் சொல்லியிருந்தேன்ல, சித்தாரா அவங்க படம் ஆரம்பத்திலேயே நாசர் அவர்கள சும்மா கண் பார்வை வழியாகவே அவங்க எப்பேர்ப்பட்ட ஒரு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் நீலாம்பரி படையப்பாவுக்கு வயசான பிறகும் கூட இல்ல, படையப்பாவுடைய ஒரு பெண்ணாக அ வரவங்களும் சந்துருவ பார்த்து அந்த ஹோல் கான்வர்சேஷன் சந்துரு எப்போ திருந்த ஆரம்பிக்கிறான், திருந்த ஆரம்பிக்க சந்துருவோட மனசு எப்போ மாறுது ஒரு தீங்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா, படையப்பாவுடைய ஒரு பெண் அவன பார்க்கும்போது, அவ கண்ல தண்ணி தேங்க தேங்க அப்படியே அவன பார்த்துக்கிட்டே, "நிஜமாவே நீ என் கூட நடிச்சிட்டு இருந்தியான்றத வார்த்தை வழியா கூட அவ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ அவன் முன்னாடி சொல்லு" அப்படின்னு படையப்பா சொல்லும்போது, சந்துருவால சொல்ல முடியலல்ல. ஸோ அ எவ்வளோ பவர்ஃபுல்லாக வெறும் கிளான்ஸஸ் அண்ட் கேஸஸ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிச்ச படமாவே நான் பார்க்குறேன் படையப்பாவ. நிறைய நகைச்சுவை கொண்ட படம். ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாரி நகைச்சுவை ஸ்பேஸஸ்லலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாரு, எவ்வளோ எஃபெக்டிவா, எவ்வளோ இன்னோசென்ட்டாக இருப்பாரு அப்படின்றத நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு படம். ஆ கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய முத்துலயும் இந்த மாதிரி நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். நான் ரொம்ப ரசிச்ச மொமெண்ட்ஸ். பட் இந்த படத்தில செந்தில் அவங்க, ரமேஷ் கண்ணா அவங்க, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் ஒண்ணு சேரும்பொழுது, கூட இருக்கும்பொழுது, நம்ம சிரிக்காம கண்டிப்பா இருக்கவே முடியாது அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்பெசிஃபிக்கான மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டிருக்கிற துணி எந்து அப்படின்ற ஒரு அந்த ஜோக் ஸ்ட்ரெச்சையும் தாண்டி நான் சொல்றேன். குட்டி, குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. இன்ஃபாக்ட் இந்த படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள வச்சுக்கிட்டுமே, அவருக்கு என்ன நடக்க போகுது, எப்பேர்ப்பட்ட ஒரு சோகமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றத நினைவுக்கு வச்சுக்கிட்டுமே, அவர வச்சுக்கிட்டும் கொஞ்சம் இந்த இந்த லைவ்லியான ஒரு ஸ்பேஸஸ்ல ஆப்பரேட் பண்ணுது. தில்லானா மோகனாம்பாள், திருவிளையாடல் இந்த மாரி படங்களுக்கெல்லாம் அங்கங்க போற போக்குல சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்லாம் போட ஞாபகம் வச்சுக்குது. இன்ஃபாக்ட் அவருக்கு அந்த அந்த தூண் சீன் பல பேருக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு மொமெண்ட்ல. ரொம்ப ஒரு எமோஷனலி பவர்ஃபுல் மொமெண்ட்டாக பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆ தன்னுடைய தம்பியாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் கூட அவர் பேசுவதும், மணிவண்ணன் அவர்கள்கிட்ட அவருடைய ஒரு பிறப்பு எப்பேர்ப்பட்டது அப்படின்னு ஷேர் பண்ற அந்த ஒரு கான்வர்சேஷன்லுமே எனக்கு சிவாஜி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப ரசிச்சேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவாஜி கணேசன் அவர்கள் மொமெண்ட் வந்து இதில. அவங்க எல்லாருமே அந்த கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அந்த அந்த மாளிகையிலேருந்து வெளிய வருவாங்க. அதெல்லாம் சொல்லும்போதே ஆல்மோஸ்ட் ரஹ்மான் ஸ்கோர் ஓட ஆரம்பிச்சுருச்சு என் மைண்ட்ல. அவர் அப்படி நடந்துட்டு வெளியில வந்துட்டு, அங்க ஒரே நிமிஷம் நின்னுட்டு, "ஒரே நிமிஷம் இருப்பா, நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கிட்ட நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்கிட்ட அவர் போம்போதெல்லாம் நடக்க மாட்டாரு. அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு ஒரு மாரி சோகத்துலலாம் நடக்க மாட்டாரு. சும்மா குழந்த போல ஓடுவாரு அந்த வீட நோக்கி. ஆ எனக்கு அந்த டச் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டச்சாக தெரிஞ்சது. ஏன்னா, நம்ம எந்தெந்த இடங்கள்லலாம் நம்ம வளர்றோமோ, யார் யார் கூடலாம் நம்ம வளர்றோமோ, அவங்க எல்லாருமே பார்த்தாலுமே, எந்த வயசாகி அவங்கள பார்த்தாலுமே, அவங்க நினைவுக்கு வந்தாலுமே நம்ம ஒரு மாரி குழந்த மாரி மாறிருவோம்ல. ஸோ, அவர் துள்ளி குதிச்சு அந்த வீட நோக்கி ஓடுற அந்த மொமெண்ட்ல, அது வந்து அந்த வீடு அவருக்கு ஹவ் மச் இட் மீன்ஸ் டு ஹிம் அப்படின்றது அந்த ஒரு ஐடியா மட்டுமே போதுமானதுன்னு நெனைக்கிறேன். வேற எதுவுமே நமக்கு சொல்ல தேவையில்ல.
அந்த இடத்துல ரஹ்மான் அவர்களுடைய ஒரு ஸ்கோர் மறுபடியும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோமே ஆனால், பாருங்க நான் அதுக்குள்ள இறங்க மாட்டேன்னு சொன்னேன். பட் வேற வழி இல்ல. அவருடைய வொர்க் அப்படி. அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பட்டது வந்து அவருடைய ஒரு இறப்புக்கு பிறகு, ரொம்ப ப்ரூட்டலான ரொம்ப அ அவ்வளோ ஒரு கிரேஸ் இல்லாத ஒரு கட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து டைரக்ட்டா அந்த கிரானைட் மலைப்பகுதிக்கு ஒரு ஒரு கட் இருக்கு. அங்கேருந்து நம்ம மறுபடியும் ஓ! சில நாட்கள் ஆகியிருக்கோ! அப்படின்னு சொல்ற ஒரு அசம்ப்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இன்னும் எவ்வளோ நாள் தாம்மா இத நினச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி டக்குன்னு நம்ம மறுபடியும் நம்மள கதைக்குள்ள ஆழ்த்த முடியுது. இன்னொரு ஒரு பவர்ஃபுல் மொமெண்ட்னால. ஐ திங்க் இந்த படம் ஒன் பவர்ஃபுல் மொமெண்ட் ஆஃப்டர் அனதர் பவர்ஃபுல் மொமெண்ட் ஆஃப்டர் அனதர் கூடிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கும் அது பாட்டுன்னு. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில ப்ராப்பரா பிரேக் டவுன் ஆயி அழக்கூடிய ஒரே காட்சி இஃப் ஐ ரிமெம்பர் ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. அந்த தங்கச்சிக்கு ஃப சா சோறு ஊட்டிக்கிட்டு அவரு பேசக்கூடிய ஒரு ஒரு வசனம் அந்த இடத்துல. இல்ல பரவால்ல, இவனோட இன்னும் பணக்காரனா, இவனோட இன்னும் அப்படின்னு அழகானவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆ உன் மனசுக்கு புடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு அண்ணனாக தான் கண் கலங்கக்கூடிய அந்த மொமெண்ட். இவ்ளோ என்னால எதுவும் எல்லாமே பண்ண முடியும். ஆனா, உன் மனசுக்கு புடிச்ச ஒருத்தர் மறுபடியும் பாருங்க. இது வந்து டைஸ் இன் ரைட் இன்டூ த தீம் ஆஃப் த ஃபில்ம்ல. அவங்கவங்க மனசுக்கு புடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற தீம் கூட மறுபடியும் இது ஒன்றி வருது. அந்த இடத்துல அவர் அழுவதும் கண்டிப்பா கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாகவே ஒரு வல்னரபிலிட்டிய கேப்சர் பண்ணுது இந்த ஹீரோ அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்திற்குள்ள. ஸோ இவங்கள சார்ந்து நமக்கு நிற்கிறதுக்கு உதவுது. இத தான் சமீபத்தில நெறைய படங்கள் இத செய்ய அ மறக்குது அப்படின்னு எனக்கு தோணும். அந்த ஒரு வல்னரபிலிட்டிய ஹானஸ்ட்டா கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அத நான் ரொம்ப ரசிச்சேன். நெறைய வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்பொழுது, நம்ம அத பார்த்து முழுமையாக நம்ம ரசிக்க வேண்டுமே ஆனால், அதில இருக்கக்கூடிய சில ஒத்துக்க முடியாத, சரியா உட்காராத ஐடியாஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மன்னிக்க வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கங்க. மறக்க தேவையில்ல. அ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில நான் கண்டிப்பா இந்த படம் வசுந்தராவ கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாமோ! அப்படின்னு எனக்கு யோசிக்க வச்சது. ஏன்னா, அந்த பெண் வந்து ரொம்ப அசிங்கப்படுறா நீலாம்பரி கிட்ட. ரொம்ப மீக்காக, ரொம்ப டொசைலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கா. சாத்விகம் அப்படிங்கிறது மட்டும் தான் அவளுடைய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கு இல்ல. ஆ ஸோ அத தாண்டி இவென்ச்சுவலி ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல ரொம்ப பெருசா பண்ணணும் அப்படின்னால அப்படின்னு பண்ண தேவையில்ல. பட் இருந்தும் அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில ஒரு சின்ன ஒரு எழுச்சி, ஒரு சின்ன பவர், சின்ன ஸ்ட்ரெங்த் பயங்கரமா கத்தி அப்படியே மொரட்டுத்தனமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அவளுடைய ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரெங்த் ஒண்ணு இருக்கும்ல. அதுவும் நீலாம்பரி முன்னாடி உனக்கு இவன புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, படைப்பாவ நம்பி, ஆமா எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு அங்க கை வச்சுட்டு நீலாம்பரி கண்ண கூட பார்க்காம சைடுல அப்படி நடந்து போறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரெங்த் கண்டிப்பா தேவைல்ல. அ அந்த ஒரு ஸ்ட்ரெங்த் அன்பார்ச்சுனேட்லி நம்ம படம் பூராக அவகிட்டேருந்து நம்ம பெருசா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படம் அவளுக்கு குடுக்கல அப்படின்னு நெனைக்கிறேன். அம் பட் அத தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ மாடு வந்து சிவப்பு கலர நோக்கி ஒரு மாரி வெறிகொண்டு வந்து இடிக்கும் அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும். பாம்பு வந்து பால் குடிக்குது அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும். பட் அந்த பாம்பு ஐடியால கூட எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு, வசுந்தரா ஆரம்பத்தில இந்த பாம்ப எப்படியாவது காப்பாத்தணும். யாரும் இத சாவடிச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச கெஞ்ச கஷ்டப்பட்டுக்கிட்டு அவளுடைய ஒரு 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 நல்லத்தனத்த காமிக்கிறாள்ல அந்த இடத்துல. எனக்கு என்ன புடிச்சதுன்னா, மறுபடியும் அவ ஆல்மோஸ்ட் ஐயோ! இவ செத்துருவாளோ! அப்படின்ற ஒரு ஒரு மொமெண்ட் ஒண்ணு வரும்போது, அந்த பாம்பு மறுபடியும் இவள ஒரு காப்பாத்துற ஒரு ஐடியா இருக்குல்ல. இட்ஸ் ரியலி வெல் ரிட்டன் ஃபில்ம். ஸோ ஒரு விதத்தில அஃப்கோர்ஸ் இந்த படத்தின் பெயரே ஒரு சாமி பேர் தான் வச்சிருக்காங்க இல்ல. படையப்பா, ஆறு படையப்பன் அப்படின்ற ஒரு ஒரு பேர்லேருந்து தான் எடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் பல இடங்கள்ல ஆல்மோஸ்ட் இந்த கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் ஸ்பேஸஸ் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸஸ்குள்ள அடிக்கடி இறங்கக்கூடிய ஒரு ஃபில்மாகவே நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சொன்ன ஒரு பாம்பு வந்து எப்படி சட்டுன்னு ஒரு சரியான நேரத்தில வசுந்தராவ காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் தெளிவாக இந்த ஒரு ஐடியா வேற ஒரு மொமெண்ட்ல எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவங்கலாம் சொத்து மறுபடியும் அந்த கிரானைட் ம மலைய வந்துட்டு என் பேர்ல எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு, மணிவண்ணன் அவர்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ராமா பண்ணி, கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு ஒரு ட்ராமா பண்ணும்பொழுது, அந்த ஒரு காட்சியில ஆல்மோஸ்ட் சிவாஜி அவர்களுடைய ஒரு ஆத்மா வந்து இவங்கள கைட் பண்ணுது. ஒரு விதத்தில இயற்கையின் வழியாக வந்து இத பண்ண விடாம தடுக்க முயற்சி பண்ணுது அப்படின்றதும் ஒரு விதத்தில சூப்பர் நேச்சுரல் ஐடியா தானே. இன்ஃபாக்ட் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு டச் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஒரு 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 ஃப்ரேம்டு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும் செவுத்துல. அந்த புகைப்படம் வந்துட்டு அப்படியே காத்துல தள்ளாடிக்கிட்டே ஆல்மோஸ்ட் விழற மாதிரி அப்படி சாஞ்சு கிடக்கும். சாஞ்சு கிடக்கும்போது தான் லக்ஷ்மி அவர்கள் அவங்க அவங்க வர்ற எல்லா மொமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனால தான் அவங்க என்ன காணாம போயிட்டாங்க திடீர்னு, அது யாருமே கண்டுக்கவே இல்லையே அப்படின்றதும் யோசிக்க வச்சேன்னு வச்சுக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல. ஸோ எனிவே லக்ஷ்மி அவர்கள் வந்துட்டு பின்னாடி திரும்பி அந்த ஃப்ரேம்டு ஃபோட்டோவ பார்க்கும்போது தான் அவங்க மனசு வந்து முழுமையாக அவங்க முடிவு பண்றாங்க. சரி இது வேலைக்கு ஆகாது, செட் ஆகல நமக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இத கையெழுத்து போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. இதில நான் ரசிச்ச டச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபாக்ட் அந்த புகைப்படம் அங்க இருக்க வேண்டிய ஒரு புகைப்படமே கிடையாது. அதில ஒரு 1, 2 சீன் முன்னாடி தான் அ ஒரு நடிப்புக்காக அ அரசியல்வாதின்னா அப்படித்தானே, நமக்கு தேவைன்னும்போது வரும், தேவை இல்லன்னா அந்த ஃபோட்டோ போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லி, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாடகம் ஆடுறதுக்காக தான் அந்த புகைப்படத்த தூக்கி இங்க வந்து மாட்டியிருக்காரு அப்படின்றது. ஸோ ஒரு விதத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாடகமே தான் அவர தோற்கடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியால நான் ரசிச்சேன். ஆ ஒரு படி மேல போய் மறுபடியும் நெறைய வாட்டி இந்த படம் பார்த்துட்டோம் அப்படின்றதுனால குட்டி, குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம கண்ல படுது. அது அவங்க மீன் பண்ணாங்களா, மீன் பண்ணலையான்றதெல்லாம் எனக்கு தெர்ல. பட் ஒரு படத்தில எல்லாமே எதுவுமே தற்செயலா யூசுவலா நடக்காது. அதனால அ ஏன்னா நீலாம்பரி என்ன சொல்ல வரேன்னா, நீலாம்பரி ரூம்ல பின்னாடி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். அதில வந்து ஒரு பைபிளோட ஒரு குவோட் ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும் அப்டின்னா, "ஹி லீடெத் மீ பிசைட் த ஸ்டில் வாட்டர்ஸ்" அப்படின்ற ஒரு வரி. அ அந்த வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது, என்னவாக இருக்கு அப்படின்னா, ஆசைப்படாத எதையுமே. அ எதையுமே இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நீ சுத்தாத. கடவுளுக்கு தெரியும் உன்ன எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன குடுக்கணும்னு சொல்லிட்டு அவர நம்பு அப்படின்ற மாதிரி. பிக் ஐரனி இல்ல. ஏன்னா நீலாம்பரி அந்த ஒரு விஷயத்த ஒருத்தன் மேல அவ படுற ஆசை தான் அவள அழிக்குது. அந்த அது என்னால பெற முடியலையேன்ற ஒரு வெறியிலிருந்து தான் அவளுடைய ஹோல் கேரக்டருமே ஆரம்பிக்குது, முடியுது இல்ல. ஸோ இந்த ஒரு கோட் அவ பின்னாடி இருக்கிறது வந்து ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ஸோ இவ்வளோ நம்ம பேசிட்டோம். நீங்க நினைக்கலாம், இன்னும் ரஜினி அவர்கள் பொறுத்தும், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பொறுத்தும் இந்த மனுஷன் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இது 2ம் கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஹியர் வி கோ. ரஜினி அவர்கள் பொறுத்து என்ன சொல்றது? இந்த ஃபிலிம்ல யங் ரோல ஏஸ் பண்றாரு. அந்த வயசான ரோல்ல அந்த லுக்ல அவர் சும்மா அப்படி வந்த உடனேவே நமக்கு ஏதோ நமக்கு உள்ள இருந்தே ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷமும், ஒரு 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 ஏதோ ஒரு விதத்தில ஒரு பாசிட்டிவிட்டி அப்படி நான் அந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது அந்த ஜோன்குள்ள பெருசா போமாட்டேன். பட் ஏதோ ஒரு விதத்தில ஒண்ணு வருது அப்படின்ட்டு தான் தோணுது எனக்கு. இல்ல. ஆ இன்ஃபாக்ட் அந்த படம் ஆரம்பத்தில யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரு ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனேவே, "என்னடா திடீர்னு வீடு ஒரு மாரி பிரகாசமாயிருச்சே" அப்படின்னு நெனச்சேன். "ஓ! நீ வந்திருக்கியா? அதனால தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமா சோ ட்ரூ. அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நம்ம இத கவனிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்ஃபாக்ட் அவர் வயசான பிறகு சந்துரு வந்துட்டு, "உங்களுக்கு வயசாயிருச்சு நான் வேணா போய் சண்ட போடவா?" அப்படின்னு கேட்கும்போதும், "எனக்கு வயசாயிருச்சா? கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்து பாரு கண்ணான்ற" மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ஆ இந்த படம் பொறுத்தவரைக்கும் பஞ்ச் லைன்ஸ் நம்ம எல்லாருமே மனசுல இப்போதைக்கு அத்துப்படி. நம்ம மறக்க மாட்டோம். அந்த ஸ்லோமோ பீட்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஊஞ்சல புடிச்சு இழுக்கிறதாக இருக்கட்டும், என் வழி தனி வழின்னு அப்படி பண்ணுவதாக இருக்கட்டும், பெல்ட்ட வச்சு ஒரு ஃபைட் பண்ணுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே வி டோட்டலி ரிமெம்பர் எவ்ரி மொமெண்ட் ஃப்ரம் திஸ் ஃபில்ம். ஆ நான் ரசிச்ச மேபி 1, 2 மொமெண்ட் அப்படியே சொல்லிக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். அவர் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, அவர் நகைச்சுவை அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஆ வெறும் வசனங்கள் சார்ந்த ஒரு நகைச்சுவை மட்டும் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள். உடல் மொழிய அவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி. இன்ஃபாக்ட் ஒரு இடத்துல வந்துட்டு, "சரி படையப்பா வசுந்தரா கிட்ட சொல்லிரு உனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி வசுந்தரா கிட்ட போய் ஒரு நாடகம் ஆடி, "நீ போ" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ இவர்கிட்ட நடந்து வரும்பொழுதே இல்ல, இவரு ஒரு ஒரு கார்ட்டூனிஷா ஒண்ணு பண்ணுவாரு. பயங்கரமா நம்ம ரசிச்சு சிரிக்கிற மாதிரி. அப்படியே திரும்பி ஓடுறதுக்கு தயாரா இருப்பாரு, அவ வரும்பொழுது. அ ஆனா, ஐய்யய்யோ! ரொம்ப கிட்ட வந்துட்டாளே! இப்போ ஓடுனா ரொம்ப அசிங்கமா இருக்குமேன்ற மாரி அப்படியே திரும்பி ஒரு சின்ன ஒரு பிட் ஒண்ணு பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இல்ல அ அந்த மொமெண்ட்ல ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபில்ம் ஃபார் மீ. அப்படியே நடந்து போய் வசுந்தரா கைய பிடிச்சுட்டு அவர் திரும்ப வரும்போது, திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அவ கைய பிடிச்ச உடனே வசுந்தராவுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஏன்னா, நீலாம்பரி வீட்லயே முன்னாடியே நம்ம இந்த மாரி பண்ணிட்டோம்னா, இந்த மாரிலாம் நமக்கு வராதே! நம்ம எப்படி நடந்து போறது? அப்படின்ற மாதிரி பாப்பா. பார்த்த உடனே இவர் ஒண்ணுமே இல்ல. இப்படி பார்த்துட்டு ஒரு சிரிப்போட இப்படி ஒரு கண்ண இப்படி காமிச்சுட்டு, "என்ன நீ நம்பு" அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுப்பாரு. சத்தியமா சொல்றேன். அந்த ரியாக்ஷன அவர் யார் முன்னாடி வந்து குடுத்தாலுமே, "ஓகே. நீங்க என்ன சொன்னாலும் பண்ணிறலாம்" அப்படின்னு கைப்பிடிச்சுட்டு கூடவே போயிரலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ வசுந்தரா நடக்க ஆரம்பிச்சதுல, அ எந்த எந்த விதமான சந்தேகமுமே இல்ல. நீலாம்பரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டாகனிஸ்ட் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இன்ஃபாக்ட் தமிழ் சினிமால மறக்க முடியாத ஆன்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இவங்க அந்த லிஸ்ட்ல எங்கேயோ டாப்ல தான் வருவாங்க ஃபார் ஷூர். அதுவும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் ஷூர்.
ஆம், நீலாம்பரி வந்து என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணாக இருந்தாலும், புரிஞ்சுக்க முடியுது ஒரு அளவுக்கு படையப்பா ஏன் அவள சரியான பெண்ணாக அவர் பார்க்க முடியல? ஏன் அவரால அவள விரும்ப முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஆணவம் புடிச்சவ, ரொம்ப சுலபமாக கை ஓங்கக்கூடியவ, தனக்கு கீழ வேலை செய்றவங்க அப்படின்றவங்க மேல ஒரு அடிப்படையான ஒரு மனிதாபிமானம் கூட காட்டாத மனிதாபிமானம் நீ காட்டத் தேவையில்ல. டீசென்ட்டா நீ நடத்தலாம்ல. அ கால தூக்கி முகத்துல வைக்கிறதும், மிதிக்கிறதும், அறையறதும். ஸோ அவளுடைய ஒரு பார்வையே தன்னை தாண்டி யாரையுமே அவ பெருசாவே நினைக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, அவ படையப்பாவ அ அ "உன்ன எனக்கு புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா மாரி அந்த மாரி கூட அவ சொல்ல மாட்டா. "எனக்கு புடிச்சா மாரி நீ இருக்க" அப்படின்றத தான் அவ அவ காதல வெளிப்படுத்துற ஒரு ஐடியாவுமே அவகிட்ட இருந்து தான் அது வருது. அவ தன்ன தாண்டி யோசிக்கிற ஒரு தன்மை அவளுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஐ ஃபெல்ட் லைக் அந்த அந்த பெண்ணுக்கு குடுக்கக்கூடிய ஒரு அறிவுரைலாம் கண்டிப்பாக பொருத்தமான ஒரு அறிவுரை தான். என்ன அது ஜெனரிக்கா பிராடாக எல்லா பெண்கள் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இந்த பெண்ணுங்களுக்கு மட்டும் தனியா பொருத்தி அத சொல்லாம, ஒண்ணு இன்னும் பிராடா போய் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா நீலாம்பரி, "உனக்கு இது பெரிய பிரச்சனை. நீ ரொம்ப கோவப்படுற. அது ஒரு பெரிய பிரச்சனை." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த கொஞ்சம் அந்த ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்காது ஃபார் ஷூர் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பட் இந்த படத்தினுடைய வசனங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனங்கள். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்ல, நீலாம்பரி வந்து "நான் ரசிக்கிற மாரி நீ இருக்க" அப்படின்னு அவ சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கட்டும். ஆம், இல்ல ஈவன் எனக்கு நெறைய குட்டி, குட்டி, குட்டி டச்சஸ் எல்லாமே படையப்பால ரொம்ப புடிச்சது. ஒரு இடத்துல இல்ல ஆரம்பத்தில படையப்பா கேட்பா. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு இன்டராக்ஷன் முடிஞ்ச உடனேவே, ஒரு வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஆல்மோஸ்ட். வந்து "உனக்கு யார புடிச்சிருக்கு? நீ யார விரும்புற?" அப்படின்னு கேட்கும்போது, படையப்பா மறுபடியும் அந்த இடத்துல வசனத்தின் வழியாக ஒண்ணும் பெரிய எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணாம, சும்மா அந்த மவுத் ஆர்கன் எடுத்துட்டு அப்படி போட்டுட்டு அப்படி வாசிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார்ல. ஆம். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா டச் என்ன அப்படின்னா, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபில்ம் நாசர் கிட்ட பேசும்பொழுது, நீலாம்பரி அத அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, அவனுக்கு படையப்பாவுக்கு வசுந்தராவ இந்த பிரச்சனைனால தான் பிடிக்க ஆரம்பிச்சதுலாம் இல்ல. அவனுக்கு எப்போல இருந்தோ பிடிக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னு சொல்றது, மறுபடியும் இது எதுவுமே போற போக்குல ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பவர்ஃபுல் மொமெண்ட் நடக்குது. பட் அந்த பவர்ஃபுல் மொமெண்ட்ட மறந்துட்டு, நம்ம அடுத்த பவர்ஃபுல் மொமெண்ட்டுக்கு போயிடுறோம் அப்படின்ற மாரி கிடையாது படையப்பா. ஒருத்தி மட்டும் தான். ஒருத்தங்க மட்டும் தான். ஒருத்தி மட்டும் தான் அ உனக்கு வேண்டிய மாதிரி என்னால இருக்க முடியாது. பேச முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் இருப்பேன்னு, அந்த ஒரே ஒருத்தி தான் இந்த படத்தினுடைய ஆன்டாகனிஸ்ட் நீலாம்பரி. ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் தி ஏஜஸ். கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னா, தாராளமாக இத நீங்க அந்த பட்டியல்ல சேர்த்துக்கலாம். ஆ ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு கண் எவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்றாங்க இந்த ஃபிலிம்ல. ஆ இன்ஃபேக்ட் அவங்க கண் வழியாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் யா நம்ம கண் வழியா பார்த்தாலே நம்ம பயங்கரமா ரசிப்போம். அதுக்கு இவங்க கண் வழியாக பார்க்கும்போது இன்னமும் அந்த ரசனைய கூட்ட தான் அது இன்னும் கூடுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஒரு ஃபேட்டல் ஃப்ளா என்னவாக இருக்குன்னா, ஒரு இடத்துல அவங்க நாசர அசிங்கப்படுத்துறாங்க அந்த கதாபாத்திரத்த. என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ வலுக்கட்டாயமா விருப்பமே இல்லாம போய் கல்யாணம் பண்ணிக்கிற கேவலமா இல்ல அப்படின்ற மாரி கேட்பாங்க. என்ன அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரே ஒரு விஷயம், படையப்பாவுக்கு உன் மேல விருப்பம் இல்லையேம்மா! அத உன்னால அந்த ஒரு விஷயத்த உன்னால ஏத்துக்க முடியலையே! அந்த ஒரு ஈகோக்கு அ உனக்கு அந்த ஹர்ட்ட உன்னால தாங்கிக்க முடியலையே! அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ஃபேட்டல் ஃப்ளாவாகவே இருக்கு இந்த இந்த கேரக்டர்ல. அம் அவங்களுடைய மெத்தட்ஸ்ல ஒரு பெரிய கன்விக்ஷன் இருக்கு. நீ அரசியல்வாதியா இருந்தா இருந்துட்டு போ, அண்ணனா இருந்துட்டு போ, அப்பாவா இருந்துட்டு போ, எவனா வேணா இருந்துட்டு போ அப்படின்னு தூக்கி எறியிற ஒரு தன்மை ஒண்ணு ஆல்மோஸ்ட் அட்மிரபிள் குவாலிட்டி. அது ஓரளவுக்குன்னு நெனைக்கிறேன். ஆ இன்ஃபாக்ட் நெறைய காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்பேஸஸ கூட ஆக்கியூபை பண்ணுதுன்னு நெனைக்கிறேன் இந்த கேரக்டர்ல. ஏன்னா, அவங்க வயசான பிறகு ஒரு சின்ன மொமெண்ட் அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது படையப்பா வந்து பொண்ணுன்னு நெனைச்சுட்டு ஒரு கிஸ் ஒண்ணு அடிப்பாரு. அடிக்கும்போது இவங்களுடைய ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்னவாக இருக்கும்? நரேட்டிவ்லி எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இடம் இல்ல. தான் ரொம்ப ரசிச்சு அடைய முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு ஆண், ஆ ரொமான்டிக்காக ரொமான்டிக் இல்ல. பட் இவங்க அவன் முத்தம் வைக்கிறான் அப்படின்னும்போது, அவங்க மனசுல என்னென்னலாம் ஓடியிருக்கும் அந்த மொமெண்ட்ல. அம் இன்ஃபாக்ட் அவங்க வந்துட்டு உன்ன கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த ஒரு அந்த ஊஞ்சல் காட்சியில. அந்த வெறியில இருக்கும்போது கூட, எந்த இடத்துலயுமே அதாவது இவங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் கொஞ்சம் கூட குறையல" அப்படின்னு. ஓரளவுக்கு அத கொஞ்சம் மாத்தி உங்கள சார்ந்துக்கு நம்ம சொல்லலாம்னு நெனைக்கிறேன். நீலாம்பரிய சார்ந்து. எவ்வளோ கோவம் வந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும், எவ்வளோ வெறி இருந்தாலுமே, எவ்வளோ சோகம் இருந்தாலுமே, உங்களுக்கு படையப்பா மேல இருக்கக்கூடிய
ஒரு ஒரு காதல், ஒரு அது காதல்னு சொல்லாமா? அது எந்த விதத்திலயுமே கொஞ்சம் கூட குறையல அப்படின்றது தான் உண்மை. அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் ஃபில்மே. அண்ட் எனக்கு என்னைக்குமே ஆன்டாகனிஸ்ட்டுக்கு வந்து புரோட்டாகனிஸ்ட்ட ரொம்ப புடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸிலிருந்தும் அவங்க ஹார்ம் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது என்னைக்குமே நான் ரசிப்பேன். ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, பிடிக்கும் அப்படின்றது. இது ஒரு ஏஜ் ஓல்டு லெசன் நெனைக்கிறேன் நம்ம. அமாடியோஸ் படத்திலிருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு ஒரு பாடம். அது அந்த பாடம் எப்பப்பலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ தனி ஒருவன் போல, அப்பப்போலாம் வொர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும். இது ஜெண்டரை சார்ந்த ஒரு பாடம் மட்டும் இல்ல. அத தாண்டின ஒரு பாடம். ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸஸ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டாகனிஸ்ட்டை எழுதுவதற்கான ஒரு அடையாளமாக அமைஞ்ச ஒரு ஃபில்மாகவே நான் படைப்பாவ பார்க்குறேன். கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ், மறக்க முடியாத ரஜினிகாந்த் அவர்கள், மறக்க முடியாத ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ரஹ்மான் அவர்களுடைய ஒரு மியூசிக் அடுக்கிக்கிட்டே போவேன். ஆல்ரெடி நான் யூசுவலா பண்றதே நீளமான ஒரு ரிவ்யூவா இருக்கும். இது வெகு நீளமான ரிவ்யூ ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு. ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி மறுபடியும் ஒரு படத்த ரீவிசிட் பண்ணி, அதில ரசிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். இத தாண்டி நீங்க என்னென்னலாம் நெறைய பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்றத தாராளமா கமெண்ட்ஸ்ல விடுங்க. நானும் படிச்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.